இருப்பதை வைத்து வாழத் தெரிந்தால் அதைப்போல் ஒரு சொர்க்கமும் இல்லை. இல்லாததை ஏகப்பட்ட சாமி சிவபெருமான் மாதிரி ஏகப்பட்ட பேரை வச்சு இந்த மாதிரி யூடியூப் பண்ணுறது எனக்கு ரொம்ப மன ரிலாக்ஸேஷனாக இருக்குது. இதில் இருப்பதை வச்சு வாழ தெரிஞ்சா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்துருக்கீங்களா? அது என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவோட தான் இருக்கணும். அதுக்கு உங்கள் அம்மா அப்பா என்னென்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வழியில் உதவி பண்ணணும். அதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அந்த வழி எல்லாத்தையும் அவங்க உதவி பண்ணணும் நீங்கள் இளமையாக இருக்கும்போது. அப்போ தான் அவங்க முதுமை அடையும் போது நீங்கள் அவங்களோட இருக்க முடியும். புரியுதுங்களா? இருக்கிறது என்ன இருக்கோ அதில் வச்சு சந்தோஷப்பட்டு போங்க. நீங்கள் அதுக்கு மேலெலாம் ஆசைப்படணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. வாழ்க்கை அன்னன்னையோடு வாழ்ந்துட்டு போகணும். ஒருத்தன் இந்த ஊரில் இருக்கிறத ஒருத்தன் வேறு ஊரில் இருந்தால் அப்புறம் என்ன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறது?